ஏன் வேதமே முத்திரை போட்டிருக்கிறது, அந்த முத்திரை எப்படியாக போட்டிருக்கிறார், அது திறந்திருக்கிறதா திறக்கப்படலையா? இன்னைக்கு நம்ம அந்த செய்தியை பார்க்கலாம். இதே இன்னைக்கு பார்த்த செய்தி தான் நம்ம கண்டினியூ பண்ணலாம். இன்னொரு வசனம் பார்த்தோம், இயேசு கிறிஸ்து தான் அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறாராம். அந்த 7 முத்திரையின் ரகசியம் வெளிப்பட்டு திறக்கப்பட்ட பின்புதான் இந்த காலத்தின் செய்தியே வந்தது இல்லையா? அப்ப அந்த 7 முத்திரையின் ரகசியம், அந்த 7 முத்திரை முத்திரிக்கப்பட்டிருக்கிறது, அது தெரிந்தது கர்த்தர் இயேசு கிறிஸ்து தான். அதுல ஒரு சந்தேகமும் இல்லை. அந்த தீர்க்கதரிசி ஒரு அழகான வார்த்தையை அவர் பேசுகிறார். தேவன் நல்லவர். வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமென் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை போதுமா? இது யார் சொல்லி இருக்கிறது? தேவன். மறுபடியும் படி. லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமென் என்பவர் சொல்கிறதாவது. ஆமென் என்றவர் சொல்லுகிறதாவது. இப்ப இந்த ஆமென் என்றால் என்ன? அவர்தான். ஆமென் என்றால் என்ன நம்ம பார்க்கலாம். ஓகேயா? இந்த ஆமென் என்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆமென் என்றால் அப்படியாக கெடுவது. எப்போது யூஸ் பண்றோம்? ஒரு ஜெபம் ஜெபித்த பின்பு கடைசியில நம்ம முடிக்கும் போது ஆமென் என்று சொல்கிறோம் இல்லையா? அப்ப அந்த ஆமென் என்றால் அப்படியே ஆக கெடுவது என்று நம்ம வார்த்தை. ஆமா, அது உண்மைதான். ஆனா அந்த தீர்க்கதரிசி அந்த ஆமென் என்ற சத்தத்துக்கு 2-3 வார்த்தைகள் பேசியிருக்கிறார். அதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இருக்கிற ஒரு 10 நிமிஷத்துல பார்க்கலாம் அது. ஓகே? அப்ப இந்த ஆமென் என்றால் என்ன? இப்ப நம்ம முதல் பார்த்தது வேதத்தை முத்திரை போட்டிருக்கிறது, வெளிப்படுத்தல் விசேஷம் முத்திரை போட்டிருக்கிறது. இப்ப அந்த முத்திரை என்னவும் பார்க்கலாம், இந்த ஆமென் என்றாலும் என்ன என்று நம்ம பார்க்கலாம். 7 சபை காலங்கள் புத்தகத்தில் லவோதிக்கேயா சபையின் காலங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதுல 37வது வசனம், 37வது பேரா வாசிக்கலாம். ஆமென் என்பவர் சொல்லுகிறதாவது, ஆமென் என்பவர் சொல்லுகிறதாவது, இயேசு தேவனின் ஆமெனாக இருக்கிறார். இயேசு தேவனின் ஆமெனாக இருக்கிறார். நல்லா கவனிக்கணும் இதை நீங்க. ஆமென் என்றவர் சொல்லுகிறதாவது, ஆமென் தான் பேசுகிறார். அந்த ஆமென் யார் என்றால் தேவனுடைய ஆமெனாக இருக்கிறார். இப்ப என்ன இந்த ஆமென்? கீழமா ஆமென் என்பது முடிவை குறிக்கிறது. ஆமென் என்பது ஒரு முடிவை குறிக்கிறது. இப்போ இங்க வேதத்தில் ஆமென் என்றது எங்க இருக்கு? ஆதியாகமத்தில் இருக்குதா? ஆமென் இருக்கா? அந்த வார்த்தை வெளிப்படுத்தல் விசேஷத்துல தான் இருக்கிறது ஆமென். அப்ப அந்த வெளிப்படுத்தல் விசேஷம் தான் முடிவு இந்த வேதத்துக்கு. அங்கதான் ஆமென் என்ற வார்த்தை வருகிறது. இப்ப இங்க தீர்க்கதரிசி என்ன பேசுறாரு? ஆமென் என்றால் தேவனுடைய ஆமெனாக இருக்கிறார். ஆமெனாக இருக்கிறார். ஆமென் என்பது முடிவை குறிக்கிறது. ஆமென் என்பது முடிவை குறிக்கிறது. அது சம்மதத்தையும் என்றென்றைக்கும் மாறாத தேவனுடைய வாக்கு தத்தங்களையும் தெரிவிக்கிறது. என்றென்றைக்கும் தேவனுடைய மாறாத தேவனுடைய வார்த்தையை வாக்கு தத்தங்களை தெரிவிக்கிறது. மறுபடியும் படிமாது. ஆமென் என்றது அது சம்மதத்தையும் சம்மதம் என்றால் என்ன? ஓகே, தேவனுடைய சித்தம், தேவனுடைய ஆசை, தேவனுடைய நோக்கம், இது எல்லாமே அவருடைய சம்மதம். கீழமா என்றென்றைக்கும் மாறாத தேவனுடைய என்றென்றைக்கும் மாறாத. ஏன்னா தேவன் ஆமென் என்றவர் இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அந்த மாறாதவர் தான் ஆமெனா இருக்கிறார். அந்த ஆமென் என்றால்
படிமகளே. என்றென்றைக்கும் மாறாத தேவனுடைய வாக்கு தத்தங்களையும் என்றென்றுக்கும் மாறாத தேவனுடைய வாக்கு தத்தங்களையும் தெரிவிக்கிறதா. எது? ஆமீன். புரியுதுங்களா? அப்ப அந்த ஆமீன் என்ற வார்த்தை அப்படியே ஆமா, அந்த தீர்க்கதரிசி மூலமா தேவன் சொல்ல வைக்கிறார். அது ஆமீனுக்கு எத்தனை அர்த்தங்கள் இருக்கிறது கீழமா. இது தேவனுடைய அதிகாரத்தை காண்பிக்கும். இந்த ஆமீன் என்றது தேவனுடைய அதிகாரத்தை காண்பிக்கும் முத்திரையாகும். காண்பிக்கும் முத்திரையாகுமா? புரியுதா? ஆமீன் என்றால் அதிகாரத்தை தேவனுடைய அதிகாரம். ஏனென்றால் தேவனுடைய வாயிலே ஆமேன் என்ற ஒரு வார்த்தை வந்துடுச்சுன்னா அப்படியே ஆக கெடுவது என்றால் அது அதிகாரம். ஆமேன். புரியுதா? அப்ப என்ன நம்ம தேவன் வார்த்தை கொடுத்திருக்கிறாரோ வேதத்துல, ஆதியாகத்துல வெளிப்படுத்தலுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அந்த ஆமேன் என்றவர் அதிகாரியாக இருக்கிறார். அந்த அதிகாரியான தேவன் என்ற ஆமேன் என்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையும் அது நித்தியமான வார்த்தையா இருக்கிறது. அது அவருடைய அதிகாரமா இருக்கிறது. அந்த அதிகாரம் தான் ஆமேனா இருக்கிறது. ஆமேன். புரியுறதா? அந்த ஆமேன் என்றதுதான் வேதத்துக்கு முத்திரை போட்டு இருக்கிறது. மறுபடியும் படிமாங்களது. அது சம்மதத்தையும் என்றென்றைக்கும் மாறாத தேவனுடைய வாக்கு தத்தங்களையும் தெரிவிக்கிறது. இது தேவனுடைய அதிகாரத்தை ಕಾಣ್ಬಿக்கும் ಮುದ್ರೆಯಾகும். ಆಮೇನ್ ಎಂಬುದರ ಅರ್ಥ ಅಂತ್ಯ ವೇದಾಂತವಾಗಿದೆ. ಅಂತ್ಯ ವೇದಾಂತವಾಗಿರುತ್ತದೆ. ವೇದத்துக்கு முடிவா இருக்கிறது ஆமென் என்றது. அது சம்மதியாகிருತ್ತದೆ, சம்மதிಸುವಂತದಾಗಿರುತ್ತದೆ. அது என்ன ஆமென் என்றால் அது ஆமா, அது என்ன சொல்றது, உறுதிப்படுத்துகிறதா இருக்கிறது. ಅದು ಜಯಿಸುವ ವಾಗ್ದಾನಕ್ಕಾಗಿ ನಿಂತಿರುತ್ತದೆ. ಆಮೇನ್ என்பது ஜெயிக்கிற வாக்குத்தத்தத்துக்கு அது முன்பாக நிக்குமா? தேவன் என்ன வாக்குத்தத்தம் செய்தாரோ அந்த ஜெயம் எடுக்கணும் என்றால் அந்த ஆமென் அங்க நிக்குமா? ஆமென் இருந்தால் அவர் சொன்ன வார்த்தை ஜெயிக்கும். அப்ப அந்த வார்த்தை உண்மையாக நிற்கும். அது ಎಂದು ಬದಲಾಗದ ವಾಗ್ದಾನವಾಗಿದೆ. ಅದು என்றுக்கும் மாறாத வாக்குத்தத்தமா இருக்கிறது. அது தேவர முத்திரையாಗಿದೆ. அது தேவனுடைய முத்திரையா இருக்கிறதாம். அப்ப முத்திரை போடப்பட்டிருக்கிறது என்றால் அவிசுவாசிகளுக்கு அது முத்திரையா இருக்கிறது என்றால் தேவனுடைய அந்த ஆமென் என்றது வேதத்துக்கு முத்திரையா இருக்கிறது. அப்ப அந்த முத்திரையை தேவன் திறந்தால் தான், ஆமென் என்ற தேவன் அது கொடுத்தால் தான் அது நமக்கு திறக்கப்படும். இல்லை என அது திறக்கப்படாது. அப்ப ஆமென் என்றால் ஆக கெடுவது, அப்படி ஆக கெடுவது. ஆமா, அந்த இன்னைக்கு நம்ம பார்த்தது ஆமென் என்றால் அது கர்த்தர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆமென் என்றால் வாக்குத்தத்தம் குறுக்க வாக்குத்தத்தம் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஆமென் ஜெயிக்கிற முன்பாக நிற்கிறவராக இருக்கிறார். ஆமென் என்றால் வாக்குத்தத்தம் மாறாத தேவனா இருக்கிறார். ஆமென் அவருடைய அதிகாரமா இருக்கிறது. ஆமென் ஒரு முத்திரையா இருக்கிறது. புரிகிறதா? இப்ப இந்த ஆமென் என்றவர் தான் இந்த லவோதிக்கியா சபையின் காலத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு பேசுகிற வார்த்தை, தெரிந்து கொடுத்திருக்கிற வார்த்தை. 7 முத்திரையின் ரகசியம் ஆமென் என்றவர் தெரிந்திருக்கிறார். அந்த தெரிந்த போதுதான் இந்த காலத்தின் செய்தியே வெளியே வந்தது.